ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு 1.5 கப் பச்சரிசி, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதையெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு, 1 கப்பு தேங்காய் துருவல், 1 கப்பு வடித்த சாதம் எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை ஊற்றி வச்சுட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. அதில் 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதுக்கு மேலே ஆப்பக்கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ கடாய் சூடான உடனே குழிக்கரண்டியில் ஒரு 1/4 கரண்டி மாவு ஊற்றிட்டு அப்புறம் அதை நல்லா சுற்றி கடாய் ஃபுல்லாக வர மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நடுவில் ஒரு தடவை நீங்கள் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஆப்பம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஒரு கரண்டியில் நல்லா சுற்றி உடையாத நல்லா எடுத்துட்டு வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் ஒயிட் குருமாவும் தேங்காய் பால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.